இன்று உலக அரசியல்ல மிக ஆபத்தான ஒரு மோதல் உருவாகி இருக்கிறது. அதுதான் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இடையான இந்த மோதல். பலரும் ஒரு நேரடியான கேள்வி எல்லோர் மனதிலும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த போர்ல யார் ஜெயிக்க போறா அப்படின்னுது. ஆனா இந்த கான்ஃப்ளிக்ட்ட புரிந்து கொள்வதுல முதல்ல ஒரு உண்மைய புரிந்து கொள்ளணும். இது ஒரு சாதாரண போர் இல்ல. இது ராணுவ சக்தி பிளஸ் அரசியல் பிளஸ் எரிசக்தி. உலக கூட்டணிகள் எல்லாம் சேர்ந்து உருவான ஒரு மிகப்பெரிய ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ட். முதல்ல ராணுவ சக்தி அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் இஸ்ரேல், அதன் பின்னால் உலகின் மிகப்பெரிய ராணுவ சக்தியான யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இருக்குது. இந்த கூட்டணியோடைய மிலிட்ரி கேப்பபிலிட்டி என்ன, அதாவது ராணுவ தளவாடங்கள் வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி இவர்களுக்கு என்ன அப்படின்னா, உலகினுடைய மிக 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 அட்வான்ஸ்டான ஃபைட்டர் ஜெட்ஸ் அத்தனையும் இந்த இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டணிக்கு இருக்குது. மெயினாக மிசைலினுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ், அது போக சேட்டலைட் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணக்கூடிய அந்த இன்டெலிஜென்ஸ், சைபர் வார்ஃபேருக்கான கேப்பபிலிட்டி அத்தனையும் பொசஸ் பண்ணியிருக்கிறது இந்த இஸ்ரேல் அண்ட் அமெரிக்காவினுடைய கூட்டணி. அதாவது நேரடியாக ஒரு கன்வென்ஷனல் வார் நடந்தால் இந்த கூட்டணி மிக மிகவும் சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறதுல மறுதளிக்கவே முடியாது. ஆனால் மறுபக்கம் இருக்கக்கூடிய ஈரான் அது எப்படி போராடுகிறது? இவ்வளவு டிஃபென்ஸையும் எத்தனை பெரிய ஒரு அடக்குமுறைகளையும் இந்த போர்ல கடந்த 12 நாட்களாக அமெரிக்காவும் இஸ்ரேலையும் எப்படி தாக்கு பிடிக்கிறது ஈரான் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி இருக்குது. ஈரான் வந்து நேரடி போர்ல மட்டும் நம்பிக்கை வைக்கும் நாடு இல்லை அப்படிங்கிறது தெளிவாக இருக்குது. அது மிக முக்கியமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை வந்து ஏசிமெட்ரிக் வார்ஃபேர், அதாவது ப்ராக்சி குரூப்ஸ் நிறைய வைத்து பல்வேறு நாடுகளில் அவர்களுக்கான ஒரு ப்ராக்சி குரூப்பை உருவாக்கி வைத்திருக்கிறது நம்ம கண்கூடா பார்க்குறோம். மெயினாக மிசைல் பராஜஸ் வந்து எக்கச்சக்கமாக குவித்து வைத்திருக்கிறது, ஹைப்போசானிக் மிசைல் உட்பட. அது போக சின்ன சின்ன ட்ரோன் அட்டாக்ஸ், கிட்டத்தட்ட வெறும் $20,000 ட்ரோன் அட்டாக்ஸை நிகழ்த்தி பல மில்லியன் டாலர்ஸுக்கு அதை எதிர்க்க வேண்டிய சக்திகளை இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் உருவாக்கி வைத்திருக்கிறது இன்றைக்கு ஈரானுடைய மிலிட்ரி அமைப்புகள். அப்போ ரீஜனலாக பல அலைன்ஸை உருவாக்க வைத்திருக்கிறது. இதனால் போரினுடைய பரப்பு ஒரு நாட்டில் மட்டும் நடக்காம ஒட்டுமொத்தமான மேற்கு ஆசியத்தில் பல இடங்களில் பரவக்கூடிய வாய்ப்புகள் இருந்துருச்சு. அதே மாதிரி பரவியிருக்கவும் செய்யுது. உதாரணமாக ஈரானினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள குரூப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராக்சி குரூப்ஸ் வந்து ஹெஸ்புல்லா, ஹமாஸ், ஹவுதீஸ் போன்ற இந்த அமைப்புகள் வந்து கான்ஃப்ளிக்டை பல ஃப்ரண்ட்டுகளில் உருவாக்க முடியும். அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த போர் வந்து ஒரு பேட்டில் ஃபீல்டான ஒரு போர் இல்லாமல் ஒரு ரீஜனல் வாராக உருமாறி இருக்கிறது. அதுல மிக முக்கியமாக இஸ்ரேல் வந்து இவர்கள் அத்தனை பேரையும் தாக்குப்பிடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார். வெறும் ஈரானை மட்டும் தாக்குப்பிடிக்காம ஒட்டுமொத்தமாக இந்த இனக்குழுக்களாக பிரிந்திருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா, ஹமாஸ், ஹவுதீஸ் போன்ற பல்வேறு ரீஜனல் குழுக்களுக்கு அவர்களுடைய டிஃபென்ஸ் மெக்கானிசம் யூஸ் பண்ண வேண்டிய தேவைகள் இருக்கிறது. அதுக்கு அடுத்த விஷயம் மிக முக்கியமான எண்ணெய் அரசியல். மேற்கு ஆசியம் வந்து எப்போவுமே உலகத்தினுடைய எனர்ஜி ஹார்ட், அந்த எரிசக்தி துறையினுடைய ஒரு இதயமே மேற்கு ஆசிய நாடுகள் தான். அப்போ உலக எண்ணெய் வர்த்தகத்தில் ஒரு மிகப்பெரிய பகுதி வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக செல்கிறது அப்படிங்கிறது நம்ம பல காணொலிகளில் சொல்லியிருக்கோம். கிட்டத்தட்ட தோராயமாக 20 விழுக்காடுகள் வரைக்கும் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக தான் செல்கிறது. அப்போ இந்த வழியை ஒரு நாள் மூடினா என்ன ஆகும் அப்படிங்கிறத இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியா வரைக்கும் அது பரவி வியாபித்து இருக்கக்கூடிய அந்த எல்பிஜியினுடைய டிமாண்ட் எவ்வளோ பெருசா இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரிகிறது. இப்போ உலகம் முழுவதும் எண்ணெய் விலை வந்து அபரீதமான வளர்ச்சி, $60 இருந்தது இன்றைக்கு $120 எட்டி பிடிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி இருக்குது. பல நாடுகளில் பணவீக்கம் வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்குது. உலக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த போர். இதனால பாதிக்கப்படுற நாடுகளில் பல நாடுகளில் இந்தியா மிக மிக முக்கியமான நாடு. ஏனால் இந்தியாவில் பயன்படுத்தும் எண்ணெய்களில் பெரும்பகுதி, அதாவது 80 to 90 விழுக்காடு நமக்கு வந்து வெளிநாடுகளில் இருந்தால், குறிப்பாக மேற்காசிய நாடுகளில் இருந்தால் வருது. அதன் விளைவாக நம்மளுக்கு இந்தியாவில் பெட்ரோல் விலை, டீசல் விலை உயர்றதுக்குரிய வாய்ப்புகள் ரெடியாக எமோஜ் ஆகிட்டு இருக்குது. சிலிண்டர் விலை ஆல்ரெடி உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஷார்ட் ஃபாலும் ஷார்ட்டேஜுகளும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்குது. உணவுப் பொருட்களினுடைய விலை உயர ஆரம்பிச்சிருக்குது. பல ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து எல்பிஜி சிலிண்டரினுடைய தட்டுப்பாடுகளால் க்ளோஸ் செய்யப்பட்டிருக்குது. அப்போது இந்த போரில் இல்லாத மக்கள் கூட அதன் விலையை வந்து செலுத்த வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்குது. இப்போ மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, இந்த போரில் யார் ஜெயிக்க போறா? அப்போ நேரடியாக ஒரு பெரிய போர் நடந்தால் இராணுவ சக்தியின் பலத்தில் வச்சு பார்த்தோன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸும் இஸ்ரேலும் வந்து முன்னணியில் இருக்கும். ஆனால் அந்த கான்ஃப்ளிக்ட் வந்து நீண்ட காலம் ஒரு ப்ராக்சி வாராக மாறினால் ஒட்டுமொத்தமாக ஈரானுக்கு அந்த என்டியோர் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பலமும் அட்வான்டேஜும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் உண்மையான ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் ரியாலிட்டி என்னன்னா,
இந்த கான்ஃப்ளிக்ட்ல மிகப்பெரிய ஒரு வின்னருங்கிறது யாருமே கிடையாது. மாறாக ஒரு சில இன்டைரக்ட் அட்வான்டேஜ் கிடைக்கலாம். அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவுக்கும், சைனாவுக்கும். ஏன் அவங்க 2 பேத்துக்கும் கிடைக்குதுன்னா, மேற்கு நாடுகள் இந்த கான்ஃப்ளிக்ட்ல சிக்கிக் கொண்டால், இந்த நாடுகள் வந்து ஜியோ பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதனால இன்னைக்கு ரஷ்யா பார்த்தீங்கன்னா, ஒரு 30 நாட்கள் நீங்க ரஷ்யா கிட்ட எண்ணெய்களை வாங்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, ரஷ்யா முன்னாடி டிஸ்கவுண்டட் ரேட்ல இந்தியாவுக்கு குடுத்துக்கிட்டு இருந்த கச்சா எண்ணெயை, இன்றைக்கு டிஸ்கவுண்ட் இல்லாம தொடர்ச்சியாக இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல என்ன பிரைஸ் இருக்குதோ, அதை குடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு ரஷ்யா வந்து பணம் கொளிக்கக்கூடிய ஒரு ஸ்தாபனமாக இந்த போரை உருவாக்கி இருக்குது. அதே மாரி தான் சைனாவும் வந்து அமெரிக்காவுக்கு எதிரான பல்வேறு நடவடிக்கைகளை இந்த பிராந்தியத்தில் செலுத்தக்கூடிய வாய்ப்புகளை பெற்றிருக்கிறது. இறுதியாக ஒரு மிக முக்கியமான உண்மை என்னன்னா, உலக அரசியல்ல ஒரு மிக முக்கியமான பாடம் என்னன்னா, போர் ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப எளிது. ஆனால் அதனுடைய விளைவுகளும் அதை வந்து கட்டுப்படுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த கான்ஃப்ளிக்ட் முழு போராக மாறினால் அது ஒரு பிராந்திய மோதல் மட்டுமல்ல, அது உலக பொருளாதாரத்தையும், எரிசக்தி சந்தையையும், உலக அரசியலினுடைய சமநிலையை ஒட்டுமொத்தமாக மாற்றக்கூடிய ஒரு பெரிய ஒரு குளோபல் ஷாக்காக மாறும் அப்படிங்கிறதுல எள்ளளவும் சந்தேகமே இல்லை. இந்த போரில் யார் ஜெயிக்க போகிறார்கள் என்பது கேட்பது என்பதே என்னை பொறுத்தளவுக்கு தவறு. உண்மையான கேள்வி என்னவாக இருக்கும்னா, இந்த போரில் உலகம் எவ்வளவு தோற்க போகிறது அப்படிங்கிறது தான். தொடர்ந்து இணைந்திருங்கள் லீடர் சேனலுடைய அடுத்தடுத்த காணொளிக்கு. நன்றி.